இன்னொரு திருட்டு கதை கேட்போமா? ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு ஆன்லைன் வெப்சைட், ஒரு ஃபேமஸான ஆன்லைன் வெப்சைட்லேருந்து மெயில் வந்திருக்கு. ஸோ அக்டோபர் 27, 2025ல் நீங்கள் ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கீங்க. அது வந்து நாங்கள் ரீஃபண்ட் கொடுக்காம போயிருக்கோம். இப்போ வந்து ரீஃபண்ட் பண்ணலான்னு பார்த்தா உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எதுவுமே நீங்கள் அப்டேட் பண்ணவே இல்லை. கீழே ஒரு லிங்க் தரும். அந்த அக்கௌண்ட் டீட்டெயிலில் உங்கள் டீட்டெயில், உங்கள் பேரும் அக்கௌண்ட் டீட்டெயிலும் ஒரே இதில் இருக்கணும், ஒரே பேரில் இருக்கும். அப்போ தான் நாங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்னு. இந்த பொண்ணுக்கு டவுட் வந்துச்சான். தெரிஞ்ச கடையில் போய் வாங்கினாவே எவன் ரீஃபண்ட் பண்ண மாட்டான். இது நம்ம அக்டோபர் மாதத்தில் போய் ரீஃபண்ட் தரேன்னு சொல்கிறான் அப்படின்னு. சரி, ஒரு டவுட்டுக்கு அவளும் போயிட்டு அவளோட ஆப்பில் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கா அவள் ஆர்டர்ஸில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா லாஸ்ட் 3 months ஆர்டர் பண்ணது அந்த லிஸ்ட்டில் இருக்கான். அதுக்கு முன்னாடி இல்லையா. சரி, டவுட்டாக இருக்குது, இது தேவையில்லை, அது அக்கௌண்ட் டீட்டெயில் பேர் ஒன்றா இருக்குன்றான். ஏன்னா இப்போ இருக்க எல்லா வெப்சைட்ஸும் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க உங்களோட வேலெட்டில் வேணுமா இல்லைனா உங்களோட யூபிஐவில் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு மெயில் போட்டிருக்கான்னு தெரிஞ்சது அது ஃப்ராடுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்படி ரீஃபண்டுன்னு சொல்லிட்டோன்னே உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துறாதீங்க. அந்த ரீஃபண்ட் காசு மட்டும் இல்லாமல் மொத்தத்தையும் அமுக்கிடுறாங்க. பார்த்துருந்துக்கோங்க. அந்த பொண்ணு உஷாராக இருக்கிறதுனால காசு ஃபுல்லாக சேவ் தான் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாருக்கும் சொல்லுங்கள், சேஃபாக இருங்க, அமௌண்ட்டை பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.